வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் மகா மார்க்கெட் இன்சைட் தமிழ். நம்ம வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறது மட்டும் போதாது, அந்த பணத்தை எப்படி பாதுகாப்பாகவும் பயனுள்ளதாகவும் யூஸ் பண்ணுறது, இதை தான் நம்ம ஃபியூச்சரை ரொம்பவே செக்யூர் பண்ணும். ஸோ இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அது எத்தனை வகைகள், அதனுடைய வகைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதனுடைய வகைகளை பற்றி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சேமிப்பு வெஸ் முதலீடு. அதாவது சேமிப்பு அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். நம்ம பாக்கெட்டில் பணத்தை வச்சுருக்கிறது அல்லது எஃப்டியில் போகிறது, இதுதான் சேமிப்பு, ஓகேங்களா? முதலீடுனா அந்த பணம் உங்களுக்காக வேலை செய்ய வைப்பது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விதை நம்ம மண்ணில் போடுறோன்னு வச்சுக்கோங்க, அது மரமாக வளரும். சேமிப்புனா அந்த விதையை பாதுகாக்கிறது, ஓகேங்களா? முதலீடுனா அந்த விதை வளர்ந்து நம்மளுக்கு ஃப்ரூட்டாக மாறி நம்மளுக்கு கிடைக்கிறது, ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ முக்கியமான வித்தியாசம்னா, சேமிப்புன்றது ரொம்ப பாதுகாப்பு, முதலீடு அப்படின்றது வளர்ச்சியை குறிக்குது, ஓகேங்களா? இப்போ சேமிப்பு மற்றும் முதலீடை பற்றின வேறுபாடுகளை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முதலீடு வகை ஃபிக்ஸட் டிபாசிட், ஓகேங்களா? ஃபிக்ஸட் டிபாசிட்ல ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். இதனுடைய நன்மை என்னன்னா, ரொம்பவே செக்யூர் ஆனது. பட் குறைவு என்ன அப்படின்னா, இதனுடைய வட்டி விகிதம், அதாவது இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறைவாக கிடைக்கும், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்சம் நீங்கள் எஃப்டியில் போட்டிருந்தீங்கன்னா 5 வருஷம் கழிச்சு அது 1.4 lakhs தான் அதிகபட்சமாக மாறும். ஆனால் இன்ஃப்ளேஷன் ரேட்டு 6% மேலே இருந்தால் அந்த ரிட்டர்ன் உங்களுக்கு போதாது, ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ளேஷன் ரேட்டை பீட் பண்ணுற மாதிரி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பங்குச்சந்தை, அதாவது ஸ்டாக் மார்க்கெட். இதனுடைய முதலீடு எப்படின்னு பார்க்க போகிறோம். நிறுவன பங்குகளை நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, அதுதான் பங்குச்சந்தை முதலீடு. இதனுடைய நன்மை என்னன்னா, நீண்ட காலத்தில் நல்ல க்ரோத் கிடைக்கும். குறுகிய காலத்தில் உங்களுக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1990 அதாவது 1990 இன்ஃபோசிஸில் 10,000 நீங்கள் முதலீடு செஞ்சு இருந்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் கோடீஸ்வரன்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா அது மல்டிபேக்கர் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, ஓகேங்களா? ஷார்ட் டேர்ம் ஸ்பெகுலேஷன் எப்பயுமே பண்ணாதீங்க. லாங் டேர்ம் பேஷன்ஸ் தான் நம்ம வெற்றிக்கான ஒரு வழி, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ், ஓகேங்களா? இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஹேண்டில் பண்ண தேவையில்லை, எக்ஸ்பர்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுவாங்க. உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்துட்டே இருக்கும், ஓகேங்களா? இதனுடைய வகைகளை பற்றி பார்ப்போம். ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட், டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ஹைபிரிட் மியூச்சுவல் ஃபண்ட், ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்குறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட், அதாவது எஸ்ஐபி, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், 5,000 பர் மந்த் நீங்கள் எஸ்ஐபி பண்ணீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு அது 12 லட்சமாக மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே 12% கிடைச்சா 20 லட்சமாக மாறதுக்கான வாய்ப்பும் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது போல் எஸ்ஐபி உங்கள் வர இன்கம்லேருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை மந்த்லி எஸ்ஐபி பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு நல்லாவே ப்ராஃபிட் கிடைக்கிறதான வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டு தங்கம், அதாவது கோல்டு, ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி இந்தியாவில் இருக்கிறவங்க எவர் கிரீன் சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? இதை ஃபிசிக்கல் கோல்டாகவும் இடிஎஃப்பும் சோரிங் கோல்டு பாண்டாகவும் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஓகேங்களா? இதனுடைய நன்மைனா எப்பயுமே இதுக்கு டிமாண்ட் இருக்குது. இதனுடைய குறைவு என்னன்னா, ஃபிசிக்கல் கோல்டு நம்ம சேஃபாக பார்த்துக்கணும். மேக்கிங் சார்ஜஸ் இது லாஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்குது, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், 2000 10 கிராம் கோல்டு 4,000 ரூபாய், இன்னைக்கு 70 அண்ட் அபோவில் போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ இதுதான் இதனுடைய நன்மைகளும் குறைகளும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற முதலீடு ரியல் எஸ்டேட், ஓகேங்களா? நிலம், வீடு, கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் வாங்குறது இதனுடைய நன்மைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதனுடைய நன்மைகள் என்னன்னா, அசட் வேல்யூ வளர்ச்சியாகும், ரெண்டல் இன்கமும் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இதனுடைய குறைவு என்ன அப்படின்னா, பெரிய தொகை தேவை, அதாவது நிறைய ஃபண்டு தேவை. அதே இல்லாமல் லிக்விடிட்டி ரொம்ப குறைவு, ஓகேங்களா? 2005 OMRல 5 லட்சம் நீங்கள் கொடுத்து ஃப்ளாட் வாங்கினா இன்னைக்கு 1.5 crore மேலே போயிட்டு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற முதலீடை பற்றி நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிறது அரசு திட்டங்கள், அதாவது கவர்மெண்ட் பாண்ட்ஸு, பத்திரங்கள் அண்டு ப்ராஜெக்ட், ஓகேங்களா? இதை பற்றி நம்ம பார்ப்போம். அதில் ஃபஸ்ட்டு வர்றது பிபிஎஃப், ஓகேங்களா? பிபிஎஃப் ஃபிக்ஸட் டிபாசிட் மாதிரி தான், உங்களுக்கு டேக்ஸ் ஃப்ரீயாக கிடைக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்பிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இபிஎஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் சேஃப் பாண்டு, ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஆர்பிஐ பாண்ட், இதுவும் செக்யூர் பாண்ட், ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீச்சர் 20 வருஷத்துக்கு முன்னாடி 20 வருஷமாக நீங்கள் பிபிஎஃப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஓய்வு வரும்போது உங்களுடைய பென்ஷனும் ப்ளஸ் அந்த பிபிஎஃப் பணமும் ஈக்குவலாகவே கிடைச்சிருக்கும், ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கிரிப்டோ கரன்சி. அடுத்த வகையான முதலீட்டை பற்றி நம்ம பார்க்குறோம், கிரிப்டோ கரன்சி. இதில் பிட்காயின், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பிட்காயின், இது கிரிப்டோ கரன்சியில் வருது, ஓகேங்களா?
இதனுடைய நன்மை என்னன்னா ரொம்பவே ஹை ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஆனால் வந்து இது ஹை ரிஸ்க்கும் கூட. இதில் வந்து ரெகுலேஷன் இஷ்யூஸ் நிறைய வருது. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 2010 பிட்காயினுடைய விலை 10 ரூபா தான். இன்னைக்கு வந்து லட்சக்கணக்கில் இருக்கு. ஓகேங்களா? ஸோ உங்கள் போர்ட்ஃபோலியோவில் அதிகபட்சம் கிரிப்டோ வச்சுக்கணும்னா 5% மேலே வச்சுக்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து காப்பீடு, அதாவது இன்சூரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இன்சூரன்ஸ் வந்து நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இன்சூரன்ஸை ஒரு முதலீடு மாதிரி நினச்சிடுறாங்க. இது வந்து ஒன்லி ஃபேமிலி ப்ரொடெக்ஷனுக்காக தான். இதை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஓகேங்களா? முதலீடு வேற, இன்சூரன்ஸ் வேற. நம்ம என்ன பண்ணுறோம், இன்சூரன்ஸ் பண்ணி நம்ம வந்து முதலீடு ரிட்டர்ன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறோம். அது தப்பு ரொம்பவே. ஓகேங்களா? உங்கள் ஃபேமிலியை ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது டைவர்சிஃபிகேஷன் அண்ட் அசெட் லொகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனைத்து முட்டைகளையும் வந்து ஒரே கூண்டில் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் தான் வந்து நீங்கள் உங்களுக்கு கிடைக்கிற பணத்தை வந்து கொஞ்சம் எஃப்டிலையும், கொஞ்சம் எஸ்ஐபிலையும், கொஞ்சம் ஸ்டாக்ஸ்லேயும், கொஞ்சம் கோல்டுலேயும் அண்டு கொஞ்சம் ரியல் எஸ்டேட்ஸ்லேயும் வந்து டைவர்சிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டைவர்சிஃபிகேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். அதே போல் வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய க்ரோத் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஸோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சொன்ன கருத்துக்கள், அதாவது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி சொன்ன கருத்துக்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டான வீடியோ, எல்லாரும் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு வீடியோ. ஸோ இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ ஃபர்தராக வர பங்குச்சந்தை தொடர்பான வீடியோக்களை வந்து நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருப்பேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஃபர்தராக வர நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? நன்றி நண்பர்களே.